கழிப்பது என்ன கவிஞனின் விளக்கம் கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காண போவது மஞ்சள் கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காண போவது மஞ்சள் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தின் திருமண மாலை உறவுக்கு உரிமைக்கு பிறந்தது வேலை உலக நமக்கிட ஆனந்த கூடம் இருவர் என்பது இல்லை என்பது உண்மை இருவர் என்பது இல்லை ஒருவர் என்பது உண்மை உண்மை உண்மை. அண்ணன் 7 பேர் இருக்கீங்க, 7 பேர்ல யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்கிறீங்க. ஆனா நான் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சாமி ஒரு முடிவு. என்ன முடிவு? என் தங்கச்சிக்கு ஒரு கால் கட்டு போடணும். ஆனா நீங்க வேறங்க, அது எப்ப கால் கட்ட போடுறது? நம்ம 2 பேரும் எப்பங்க காலை கட்டுறது? நம்ம 2 பேரும் கட்டிக்கிட்டு ஏறுவோம். கட்டிக்கிட்டு தங்கச்சி அதை பார்த்துட்டு சரி அதுக்கு ஒரு நோக்கம் தோணும்ல. ஆமால அது எப்ப பார்த்தாலும் சாமி கும்பிட சதா முருகா 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 முருகாவே நினைச்சிட்டு இருக்கு. நானும் அப்படியே முருகா முருகன் முருகனாயே அந்த முருகனை நினைச்சிட்டு இருக்கிறதுனால முருகன் அவனே வந்தாலும் வந்ததுதான் இல்ல யாரையாவது கூட்டி வந்து விட்டாலும் விட்டது. கொடுக்குமா சிலு சிலு சிலுவன எங்களுக்கு காத்து அங்க அடிக்குமா கிடைக்கும் அழிக்கும் போன பரப்பு போறோம் வயலோரம் நடந்து போவேன் பாரு இவள் அதிசயமான பெண்ணாரே புருஷனும் தேடி வந்தேன் போவோமா உள்ளுக்குள்ள மயக்குது எனக்கு புரியல காலைகளோடு கூட்டாலும் வடகிறாமல் ஓடும் போதும் போதும் பார்த்தேன்
உறவு போதும் உன் பாட்டு போட போடு பாட்டு அவங்கெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நேரமா ஆயிருச்சு. ஓ பாட்டு ஏன் பாட்டு நிப்பாட்டிப்பா. அம்மா வணக்கம் வைக்கணும். இப்படி ஓரமா வையா. அம்மா நமஸ்காரம். மங்களகரமாய் வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. ஏன் இதே பாக்குற? யாயா சூத்தைய பாத்துக்கிட்டு இருக்க? பொம்பளை கிட்ட முதல்ல சூத்த பாக்குறத நிப்பாட்டு. அடுத்து எந்த பொம்பளையாச்சும் நீ சூத்த பாத்தேன்னு வச்சுக்க, சூத்துலயே சூப்பு போட்டு கொடுத்துருவாங்க. சூத்து பெருத்தவ குடும்பத்துக்காக. தொந்தி பெருத்தவங்க ஆம்பளைக்கெல்லாம் தொந்தி பெருத்தா ஆத்துக்கே ஆகாது. அப்படிலாம் கிடையாது. உங்களை எதுக்கு வச்சிருக்கிறோம்? எதுக்கு வச்சிருக்கீங்க? நீங்க தான் ஆக்கி போட இருக்கீங்கல்ல. நாங்கெல்லாம் பட்டினா வயித்த கட்டிக்கிட்டு உன் வயித்த இப்படி பெருக்க வைக்கிறேன். இது எந்த வகையில பெருக்குதுன்னு உனக்கு தெரியல. சரி அண்ணே, அப்பா என்ன சொன்னாங்க? வீட்டுல பெருக்குது. ஆமா, உங்க சொந்த விஷயத்தையே பேசிக்கிட்டு அப்படிலாம் இல்ல. நல்லா இருக்கியா நீ? நல்லா இருக்கு. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா கண்ணு கருத்தமா காதல் பண்ண சொல்லி. என்ன கண்ணு கருத்தமா காதல்? காவல் 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 பார்க்க சொன்னார்ல. அம்மா, வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்துல கண்டு எடுத்தமா. ஆமா. உன்னை நாலோடு வண்ணமும் பொழுது தூக்கி வளர்த்தமா. ஆமா. அப்பாவுக்கு 7 ஆம்பளை புள்ள, எரும மாடு. யாரு? எரும மாடு மாதிரி 4 7 ஆம்பளை புள்ள இருந்தமா. நீங்க எல்லாம் எரும மாடு. பொம்பளை புள்ள இல்லையேன்னு உன்னை தூக்கி வளர்த்தமா. அண்ணே தங்கச்சி, நீங்களே நீ வந்ததுல இருந்து அண்ணே நீங்களே கேவலப்படுத்திக்கிற எரும மாடு. அப்படி நினைக்காதம்மா. பசுமாடா சில பேர் வீட்டுல பார்த்தால எரும மாடுன்னு அவரவே சில பேர் நினைப்பாங்க ஆம்பளை புள்ள பிறக்கணும், ஆம்பளை புள்ள பிறக்கணும் வேண்டிக்குவாங்க. ஏன் தெரியுமா? வேண்டிக்கிட்டு பிறக்கிறதா ஆம்பளை புள்ள. வேண்டாம அந்த குலதெய்வமே வந்து பிறக்கிறதா பொம்பளை புள்ள. அதாங்க. அப்ப அதை அழிக்கலாமா? பொம்பளை பிள்ளைங்க அப்பாவுக்கு மேலதான் பாசம், ஆம்பளை பிள்ளைங்க அம்மா மேலதான் பாசம். ஏன் தெரியுமா? என்ன சுமையா இருந்தாலும் தோல்ல சுமக்கிறது தந்தை, தாய் மனசுல வயிற்றுல சுமக்கிறது யாரு? தாய். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப தாய் நல்லவளா கெட்டவளா? நல்லவங்க. அப்புறம் அப்பா இல்லைன்னா அம்மா வளர்க்க முடியுமா? அப்பா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு தாய் இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப அந்த வகையில உன்னை நாங்க எல்லா வகையிலும் 7 அண்ணன் பிள்ளைகளும் தாய் மாதிரி உன்னை இருந்து வளர்த்துட்டோம். வளர்த்தீங்களா? உனக்கு சந்தோஷம். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணவங்க ஆசை வந்துருச்சு. எப்ப? எனக்கு ஆசை வந்துருச்சு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்பவே வா. நல்லா இருக்கிய ஆளு? நல்லா இருக்கேனா? என்ன தங்கச்சியா இருந்தாலும் சூப்பர் பிகரா இருந்தா பார்க்க கூடாதா? தங்கச்சியா இருந்தாலும் சூப்பர் பிகரா இருந்தா பார்க்க கூடாதா? எந்த ஊர்லயா தங்கச்சியை போய் பிகரும்பாங்க? எந்த ஊர்ல தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு பிகர்னா அதுக்கு பொருள் என்ன? அழகுன்னு பொருள். சரி, என் தங்கச்சி அழகா இருக்கான்னு நான் சொல்றேன். என் தங்கச்சி அழகுன்னு நான் சொல்லிக்கிறத விட உலகத்துல வேற யார் சொல்லுவா? என்ன என்ன கணக்கு, என்ன யோசனையோட நல்லா இருக்கு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். அது காலையில நடக்கட்டும். ஏன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன்? நீ கனவு கண்டேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணா கனவுல வந்தது யாரு? ஏன் கனவுல வந்து 400 கனவு கண்டேன். 400 கனவா? ஏன்? நான் ஒரு கனவு கண்டேன். அந்த ஒரு கனவுல வந்தது யாரு? கனவுல வரும்போதே பட்டை அடிச்சிருந்தார். லோக்கல் பையன். அது மட்டுமா, வரும்போதே தூக்கிக்கிட்டு வந்தார். ஆத்தங்கரையெல்லாம் இப்படிதான் பட்டை விற்கிது. வரும்போதே தூக்கிக்கிட்டு வந்தாரு. அவர் ஏன் தூக்கிட்டு வர்றாரு தெரியுமா? எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணு தூக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அவர் பிடிக்கிறது நிறுத்துவார். எதையா தூக்கிட்டு வர்றாரு? அதுக்கு பிறகு நீ பிடிச்சிக்கிட்டு தெரியுங்க. அதையா? எவ்வளவு நேரம்? அதெல்லாம் நீ பிடிக்காதம்மா. அவர் பிடிச்சதே போதும், அவர் தூக்கிட்டு வந்ததே போதும். ஆனா அவர் தூக்கிட்டு வந்தது என்னங்கிறது நான் சொல்ல ஒரு அடையாளம். சரி, காலுக்கு கீழால என்ன பொருள் வந்திருக்கும்? எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆமா. ஆனா ஒரு இடத்துல மட்டும் இப்படி இருக்கும். ஆமா, இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். இப்படி சூரிய ஜம்ஜாரத்தை தூக்கி போட்டு பண்ணால எங்க? திருச்செந்தூர்ல அங்க இருக்காரு. ஆழிக்கிணறு அங்க இருக்காருல. அது குத்துனது தண்ணி வந்துச்சா இல்லையா? எதுலயா? திரும்ப தங்கச்சிட்ட கேக்குறீங்களா? எங்க தண்ணி வந்துச்சு? நீ வேற தண்ணிக்காக அந்த வேல் எடுத்து தலையில குத்துனாரா திருச்செந்தூர்ல? அங்க ஆழிக்கிணறுன்னு ஒண்ணு ஏற்பட்டுச்சா? அதனால இந்த குழந்தை இல்லாதவங்க அங்க போய் குளிச்சாங்கன்னா குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம். அதனாலதான் திருச்செந்தூர்ல தலையில குத்துனாரு. பட்டை அடிச்சிருக்காருல்ல, பசுபதி பாசம் முப்பட்டை அடிச்சிருக்காரு. கீழே என்னமோ கிடக்கு. நீ மயிலும் பாம்பு. ஆமா, பாம்பை பாத்துட்டியா? கீழே அவசரப்படாத. நீ கிட்ட போகும்போது படம் எடுத்திருக்குமே, கிட்ட இருக்கும்போது படம் எடுத்திருக்குமே. ரொம்ப கிட்ட போயிடாத, விஷத்தை கக்கிரும். கொடுமை தாங்க முடியாத. சரிம்மா சரிம்மா, என் தங்கச்சி கனவுல என்னெல்லாம் வருது. அப்ப அடையாள உள்ளவரெல்லாம் யாரு? இத்தனை அடையாள உள்ளவங்க யாரு? மயில், சேவல், கொடி, பாம்பு எல்லாத்தையும் கேட்கும் போது சம்போ சர்க்கஸ் காக்கிற வித்த காமிக்கிறவர் வந்து போனோம். என்னது?
வேற யாரு? ஐயோ இப்படியாப்பட்ட அன்னைங்கெல்லாம் வச்சிருந்து என்ன பண்றது? முருகப்பெருமானே கடவுளாக அவரும் பட்டை அடிச்சிருக்காரு, நானும் பட்டை அடிச்சிருக்கேன். சரி, அதனால என்ன தெரியுமா, நந்தவனத்துக்கு வந்திருக்கேன். இப்ப ஆடி பாடி விளையாடணும். ஆடி பாடி வேலை செஞ்ச அலுப்பு இருக்காது, அதுல ஆணுமனை சேராவிட்டா அழகு இருக்காது. ஆமா, முறையா சொன்னது நீங்க தாங்க. ஆமா ஆமா. மல்லிகை தோட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு அறிவை அணைக்கும் மயக்க பிறக்கும் மறந்து வரும் ஆசை நிலையோடு மகள் வந்தால் தேரோடு காதல ஜன்னோடு படக் படக் பட் பட். அம்மா 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 மகள் வந்தால் தேரோடு காதலர் கல்லோடு ஹெம்மா 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 ஹெம்மா. மெல்ல சொல்லு கண்ணி பெண்ணே கண்ணி பெண்ணே வெற்றி இரண்டு பெண்ணே வெற்றி தமிழே கொள்ளாதே மகள் வந்தால் தேரோடு காதலர் கல்லோடு. பறவைகள் வந்து விட்டது. யார் அடிக்கிறா? குடி வெட்டணுமா? சத்தமே கேட்கல. ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் அதை பிடிக்காதப்பா, அதை பிடிச்சா பசமுள்ள பண்டிகரே பசமுள்ள
தங்கச்சி நீ பாட்டுக்க பாடிக்கிட்டு விளையாட்டுத்தனமா இருக்க. என்ன சத்தம் சிறு பிள்ளை விளையாட்டு வீடுது என்ன சத்தம் வெள்ளாம ஆலோலா சோ ஆலோலா ஆலோலா சோ ஆலோலமே என்னங்க என்னங்க கொண்டாங்க பறவைகள் போவாது. இந்த பறவை போவாது காரணம் இந்த இடத்துக்கு தெய்வ குற்றம். வணக்கத்துக்குரியவர்கள் வந்தா மாரியை வணங்கணும், முருகக்கடவுளை வணங்கணும். தவ ரிஷிகள் வந்தால் நான் பார்த்து பேசிட்டு நல்ல மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு வந்து விடுறேன். ஏன்னா வேள்விமலை சாரல் தவரிஷிகள் வருகின்ற இடம். இந்த ஒரு பறவை ஓஞ்சி போகுது. கஞ்சா செடியை எல்லாமே போயிருந்து விரட்டணும். ஆனா எந்த பறவையுமே போகல. ஆனா சில பறவை மட்டும் உட்கார்ந்துகிட்டே இருக்கு. அது ஏன் உட்கார்ந்து இருக்கு? எதுக்கு நீனாச்சும் போய் கரைச்சிட்டு வரக்கூடாது? இருக்கிறதெல்லாம் ஞான பறவைகள் அதிகமாக நீர் அடித்து விட்டது. நம்ம போய் ஆளுக்கு ஒரு பக்கம் போமா.
நமக்கு பராபரத்திலே பிறந்தன்றி எனக்கு பூமாலை அளித்து புகழாரம் சத்திய கிராமத்திற்கும் விழா கமிட்டியாளருக்கும் இந்த நாடகத்தை ஒருங்கிணைத்து அறிவிக்கூடிய அருமை சகோதரர் மாரியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சார்ந்திருக்கும் பக்கமட கலைஞருக்கும் ஒளிபெருக்கின் மனமார்ந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு பராபரத்தில் வரந்தொன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்தில் சக்தி சக்திகளின் நாதம் நாதத்தில் விந்துவிலே சதாசிவம் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரனுடைய ருத்ரவன் ருத்ரவிலே விஷ்ணு விஷ்ணுவிலே பிரம்மா பிரம்மாவிலே ஆகாயம் ஆகாயத்திலே வாயு வாயுவிலே தேவு தேயுவிலே அப்பு அப்புவிலே பிருதிவி பிருதிவிலே அன்னம் அந்த அன்னத்தினால் தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வன் நில வாழ்வன ஊர்வன் என்று சொல்லப்பட்ட 70 தோட்டமும் 84 லட்சம் சர்வசனம் படைக்கக்கூடிய எனது பெருமதனுக்கென்று அதற்கு அடுத்த போல் இசை நாடகம் சொல்லப்படும் முத்தொழிலுக்கும் சாமம் அதோட நாதம் வேதத்திற்கும் வேதாந்தம் வைசேடியம் பாட்டம் பிரபகாரம் பூர்வம் விமஞ்ச உத்தமஞ்ச ஆறு சாஸ்திரத்துக்கும் காமஷம் யோகம் இந்தியம் காரணம் ஐகிகம் தீர்த்தம் சூக்குமான் சகஸ்திரம் உத்தரபாதம் சிசவம் விசவாசம் சுவாயம் புகம் அன்னம் வீரம் பிரம்மம் மூலம் சிந்தன கானம் சித்தம் சிலந்தனம் வேதாந்தமும் பாரபட்சம் 28 ஆகமத்திற்கும் 32 தர்மத்திற்கும் 64 கலைஞானத்திற்கும் 108 சரஸ்வதானத்திற்கும் ஆகிய அங்கத்துக்கும் அவராக விளங்கக்கூடிய இளதாய இளவாணியை கண்டு அதற்கடுத்தார் போல் கையிலங்கிரி சென்று என்பெருமான் சுபெருமானை கண்டு படிந்து பராசத்தின் அனுகிரகம் பெற்று கிரேதாயுகம் திரேதாயுகம் தாபர யுகம் கலியுகம் இந்த 4 யுகத்திலே நடந்து கொண்டிருப்பது கலியுகம் இந்த கலியுகத்திலே எந்த பெருமானுக்கு தொண்டு செய்ய மன்னமாக வந்து கொண்டிருக்கின்ற அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கந்த கலகப்பிரிய நாரத என்று சொல்லான சொல்லின்படி ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடம் தங்கினாலோ ஒரு கலகம் செய்யாது போனாலோ என் தமிழ் தக்கனிட்டு சாப்பிட்டபடி என் சரசானதோ 1008 சுக்கரா விடிக்க கடவுது என்ற சாபத்தை பெற்றேன் அப்பேற்பட்ட சாபத்தை பெற்ற நான் என்ன வேண்ட வேண்டும் என்று பார்த்தால் கலகம் கிடைக்க வேண்டும் யாரை வணங்குவது என்று பார்த்தால் விநாயகனை வணங்கி அவரோடு இணங்கி நம் காலத்தை துவக்குவது சித்தமாகும் என்ற வகையில் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்த்தால் ஆதி முதலாகி ஆனந்த வடிவாகி நாத ஒளியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதம் பணிந்த பாட்டுக்கு புகழ் கூட்டு நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே 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 வடிவாக பெண் கேட்டு படம் பிடித்தாய் அப்பனே உலகென்று மனமார்ந்து புகழ் படைத்தாய் அன்னையின் வடிவாக பெண் கேட்டு படம் பிடித்தாய் அப்பனே உலகென்று மனமார்ந்து புகழ் படைத்தாய் தம்பிக்கு உடன் இருந்து வள்ளியை மனம் முடிப்பாய் சாமிக்கும் நாகத்தும் அழகிய காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காக்கையின் உருவாகி அகத்தியர் முன்னமந்தாய் கமண்டலம் தனை சாய்த்து காவிரி மோட விட்டாய் காக்கையின் உருவாகி அகத்தியர் முன்னமந்தாய் கமண்டலம் தனை
பிரபும் கொப்பை செவ்வாய்க்குமே சிரிப்பும் படித்த சடையும் பௌளமாவள் மேனியிருப்பால் வெந்நீரும் நித்தம் உடையெடுத்து ஒரு பாதம் காணப்பெற்றாள் மனித பிறகு வேண்டுவதை அந்த மாநிலத்தை என்று திருநாவுக்கரசு கூடியது போல 10வது கதாநாயகன் மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா கல்கி என்று சொல்லக்கூடிய எழுதுபாட்டன் கண்ணனை வணங்கிவிட்ட போதில் மேலும் ஒரு பாடலை வர்ணித்து விட்டு இதற்கு கதைக்கு செல்லலாம் என்று பார்க்கின்ற கோயிலே எப்படி என்று பார்த்தாள். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா 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 அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையின் ஊற்றி வைத்தேன் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னுடைய ஊற்றி வைத்தேன் அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையின் ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் மனம் உருகிடவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பார் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்ததை கீதையெல்லாம் தத்துவமே உரைப்பதை கீதையெல்லாம் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மழை வாழும் வெங்கடேசா மகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா 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 பச்சை மலர்கள் மேல் பவளமாய் கமலச்சக்கன் அச்சுத அமரையரே ஆயிரம் கொழுந்தி இச்சதை தவிர அன்பு இந்திரலோகம் அச்சதை பெருதி வேண்டி நரங்கமா நகருவான் என்று தொண்டர் அடிப்படி ஆர்வார் கூறியது போல புதிய தொண்டனான் புதுநல தொண்டாக ஒரு பாடலை பாட வேண்டும் என்று கால நேரம் காரியத்துக்கு கேடு என்ற வகையில் எத்தனையோ பாடல்களை வர்ணித்து விடுகின்ற போது இந்த பார்க்கின்ற பொழுது குயிலின மதம் செய்ய கொம்பிடை குணிங்கும் மங்கை அவர்களின் அழுகிறாடும் மலர் அரசைக்கு புதுமலர் பள்ளி நின்றும் துயிலனது மிகாலை செவ்வள்ளி புராணச்சொல் கற்பனை கேட்டால் அது திரைச்சொலியை பார்க்கின்ற போது திரைச்சொலியை வர்ணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தாலும் கூட எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நான் கண்ட ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது நான் கண்ட ஆனந்தம் என் சொல்லு நதியோரம்
வான்தொட்டிலை விட்டு ஓடுவதில்லை மலையை மூடுவதில்லை நிறமிகும் வான்தொட்டிலை விட்டு ஓடுவதில்லை மலையை மூடுவதில்லை ஒழுதானோ துழுதானோ முகத்தானோ துழுதானோ ஏ சந்தன காடு இருக்கு தேன் செந்திர கூட இருக்கு ஏ சந்தன காடு இருக்கு தேன் செந்திர கூட இருக்கு ஏ வேண்டுமா நான் வேண்டுமா நீங்கள் நான் வந்த ஆனந்தம் நான் சொல்லு நதியோரம் வெயில் தோட்டம் நீ தேவதையாட்டம் அள்ளுவதில்லை என்னை கிள்ளுவதில்லை வெயில் தோட்டம் நீ தேவதையாட்டம் அள்ளுவதில்லை நெஞ்சை கிள்ளுவதில்லை பனித்தூங்கும் பசும்புள்ளே மின்னது ஒன்னாட்டம் திரு பெண்ணாட்டம் மின்னது ஒன்னாட்டம் கலர் திரு பெண்ணாட்டம் கற்காலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலை சொல்ல நான் கண்ட ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் மணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடது நான் கண்ட ஆனந்தம் என் சொல்ல லா 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 இப்படியே பாடிக்கொண்டு இருந்தாலும் கூட இந்த இடத்தில் நீ பார்க்கின்ற போது சகோதரத்துவம் முக்கியமாக கொண்டுள்ள இடமாக தெரிகின்றது. அருமையான ரசிகர்கள் அருமையான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தை ஒருங்கிணைத்து அமைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை நல்கிய அருமையன்னார் மாரியப்பன் அவர்களுக்கும் அவர் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்திற்கும் நான் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்திற்கும் மனமார்ந்த மரணத்தில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படி ஒரு ஒளிபெருக்கி இருந்தா மாசத்துல எத்தனை நாள் நாடகம் ஆடலாம்? மாசத்துல 30 நாள் ஆடலாம். 35 நாள் நாடகம் ஆடலாம். எப்படி? ஏன் பகல் நாடகம் ஆடினா ஏத்துக்க மாட்டீங்களா? பகல்ல வேற ஆடினா யாரு உட்காந்து பாக்குறது? ஏன் பார்க்கணும்? பகல்ல நாடகம்னா நிறைய கதை இருக்கு. ஆமா, எங்க பகுதியில. சரி சரி. நான் என்ன சொல்றேன்னா இரவுலயே ஆடுவோம். ஆனா அடுத்த மாசத்துல ஒரு 5 நாள் கடை வாங்கிக்குவோம். சரி. 30 நாள் நம்ம நாடகம் ஆடிட்டா இருக்கான். அது இல்ல இலையில கால் வர்ண பவன் வழியினால 2 நாடகங்கள் நிற்கிறா இல்லையா? இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட ஒளிபெருக்கியும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி நிறுவனத்தாருக்கும் மற்றும் அதில் பணிபுரியும் சக கலைஞர்களுக்கும் மனமார்ந்த தருணத்தில் நன்றி கொண்டு இப்பேற்பட்ட பக்கமேளம் இந்த பகுதியில இன்னைக்கு தான் உங்களை சந்திக்கிறேன். நீங்க என்ன சந்திக்கிறீங்க, உங்களை நான் சந்திக்கிறேன். அருமையான பக்கமேளம், அருமையான இசைக்கலைஞர்கள் பார்க்கும் போது மேலும் மேலும் பாடிக்கொண்ட கால நேரம் தான் போதாது போன்னு நினைக்கிறேன். காரணம் நிறைய பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தாலும் சகோதரத்துவத்தை முக்கியமாக கொண்டு அன்பு சகோதரர்கள் படத்திலே பாடி வைத்த முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாட வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு எப்படி என்று பார்த்தா ஆமா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை
முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதில்லை பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதில்லை பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தன்னாத வயதின நாள் வாழுகிறேன் அவனை நம்பி முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்று உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளம் அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஓர் நாள் பிரிவு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா மலைகால் மண்டபம் போல் நாங்கள் கண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளைகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் இராதமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக இப்படி வருத்தி விட்ட போது இந்த இடத்தினை பார்க்கின்ற பொழுது சப்த ரிஷிகளும் சப்த கனிமாரும் நடமாடும் இடமாக தெரிகின்றது இந்த இடத்திலே ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா என்று உற்று கவனிப்போம் நாராயண நமகே என்ன சார் ஆனாலும் சொல் ஆனாலும் சொல் கூவாமல் கூவிக்கொண்டே இருக்கிறார் கோகிழ வாணி குரல் எழுது யாழ் எழுது என்பதன் மக்கள் மனதை சொல் கேளாதோர் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் எப்பேற்பட்ட குரல் வளம் குரல் வளக்கு சொந்தக்காரியை வர்ணித்து ஆக வேண்டும் என்று இருந்தாலும் கூட காரணம் இன்னைக்கு கூடியிருக்கும் ரசிக பயிற்சிகளில் பார்க்கின்ற போது ஆவலாக இருக்கிறது ஆனால் நாடகக்கலை நலிந்து வரும் நிலையிலே இன்னைக்கு இந்த அளவுக்கு நாடகம் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு ரசிக பெருமக்கள் கலை நயமுள்ள ரசிக பெருமக்கள் ஏன்னா தாய்மார்கள் இந்த பகுதியில் இவ்வளவு பேர் இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனால் எங்க பகுதியில் பாதி மேல போயிட்டாங்க நினைக்கிறேன் பாதிக்கு மேல போயிடுச்சு ஆமா இருந்தாலும் இவ்வளவு ரசிகர் தாய்மார்கள் இவ்வளவு நேரம் விழித்து இருக்கிறார்கள்னா உண்மையிலே கலை மேல் உள்ள ஆர்வம் ரொம்ப சந்தோஷம் தாய்மார்களே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலன்னு நான் சொல்றேன் கேள்வியை கேட்டோன்னு எல்லாரும் எந்திரிச்சு போயிருவீங்களா இல்ல அதெல்லாம் போக மாட்டாங்க ஏஞ்சி போக மாட்டாங்க பெண்கள் அணியும் நகைகளிலே துவாரம் இல்லாத நகை எது யாரா தெரிஞ்சா சொல்லுங்க பாபு பெண்கள் அணியும் நகைகளிலே நீங்க போடுற நகையில ஓட்டை இல்லாத துவாரம் இல்லாத நகை எது யாருக்கா தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கேள்வி தெரிஞ்சா சொல்லலாம் உலகத்திலே பணக்கார சாமி எது யாருக்கா தெரியுமா வெங்கடாச்சலபதி நான் கேட்கிற இடம் கூட நிறைய பேர் சொல்லும் பதில் 100% 99% சொல்றது வெங்கடாச்சலபதி அடுத்து ஆமா யார் அது அண்ணே வணக்கண்ணே அருமையான பதில் இன்றைக்கு ஒரு ஆள் தான் உண்மையான பதிலை சொல்லியிருக்காங்க காரணம் வெங்கடாச்சலபதி நிறைய ஊர்ல சொல்லுவாங்க வெங்கடாச்சலபதி ஒருத்தர் சொல்லுவாரு அடுத்த ஒருத்தர் குபேரன் சொல்லுவார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்கடாச்சலபதிக்கு கடன் கொடுத்தார் குபேரன் அதனால அவர் தான் பெரியவர்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஒருத்தர் தான் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க
சிறந்த பதிலும் அதான். காரணம் மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேர்ல முதல்ல இருப்பது அம்மா, இரண்டாவது இருப்பது தந்தை, மூன்றாவது இருப்பது குரு, நான்காவது இருப்பதுதான் இறைவன். நல்லா தெரிஞ்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம். எங்க போயிட்டார்? 4வது இடத்துக்கு போயிட்டார். ஆனா இறைவனோட அனுகிரகங்கள் நம்மளாம் பிறப்பது கிடையாது. இருந்தாலும் இந்த பூலகத்துக்கு கொண்டு வந்த தெய்வம் யாரு? பெற்ற தாய் தான் முதல்ல. ஆகையினாலே பெற்ற தாயே தாழ சிறந்தது. அதுக்கான பதில் சரியாக சொன்ன அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெண்கள் அணியும் நகையிலே துவாரம் இல்லாத நகை எது அப்படின்னு கேட்டா தெரிஞ்சா மக்கள் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பெண்கள் ஏன் பெருவிரலுக்கு மறுவிரல்ல மெட்டி போடணும்? ஏன் பாக்கி விரலில் போட்டு ஆகாதுன்னு இருக்கா? உண்மையிலே ஆகாதுதான். முன்னோர்கள் வைத்து வைத்தார்கள் பெருவிரல மறுவிரல மெட்டி விடணும். ஆனா இன்னைக்கு எல்லாம் நவநாகரிக காலத்துல எல்லா விரலையும் மாட்டிக்கிட்டு தெரியுது. அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அட்டை தரித்திரம் குடும்பத்துக்கு ஆகாத விஷயம். ஐயோ சரியா? அட்டை தரித்திரத்தை தான் நம்மளே சேர்க்கிறோம். ஐயோ பெண்கள் பெருவிரலுக்கு மறுவிரல தான் மெட்டி மாட்ட தவிர எல்லா விரலையும் மாட்டி இன்னைக்கு அழகு சாதன பொருளாகவும் இருக்கு. பெண்கள் ஏங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்? எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு குளிக்கிறிய? குளிக்கிறதே கிடையாது. வாசனை திரவியங்களை பூசி அதுக்கு பேர் என்னங்க? ஏதோ பேர் லவ்லி. அந்த லவ்லி தான் இன்னைக்கு பூசுது மக்கள். மஞ்சள் ஏன் தேய்ச்சி குளிக்கணும்? நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட கதை சாராம்சத்தோடு ஆக இருந்தாலும் கூட இந்த இடத்தை நீ பார்க்கின்ற பொழுது இந்த குரல் வளத்துக்கு சொந்தக்காரியை வருடத்தை ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்தில் எப்படி என்று பார்த்தார். ஆளோளும் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா ஆளோளும் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா ஆளோளும் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே. பூச்சிவையில் சூடுபட்டு வங்கக்கடல் காய்வதில்லை வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லை சந்திரனை போல இங்கு சூரியனும் தேவதில்லை காதலரை போல இங்கு காதல் என்று மாய்வதில்லை நேசமனம் சேர்ந்திருக்க காசுமனம் கேட்குமா பேசுகின்ற வேதமெல்லாம் முகத்தை பார்க்குமா வாழலாம் கூடவா வாழலாம் கூடவா வாழலாம் நான் சூடும் பூவே ஆரோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது வாழ்ந்ததில்லை உச்சரிக்கு வார்த்தையெல்லாம் உன்னை என்று வேறு இல்லை பொன்னை இல்லை நான் கொடுத்தேன் என்னிடத்தில் ஏதுமில்லை உன்னை இல்லை நான் கொடுத்தேன் என்னுடைய கைகளிலே கண்ணிரண்டில் காவலனும் கோட்டை கட்டி வாழ்கிறேன் ஊரறிய மாலையிட்டு உன்னடியில் சேர்கிறேன் நாடலாம் கூடலாம் உன் மார்பிலே நான் மஞ்சம் போ ஆரோலம் பாடும் தென்றலே தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா ஆரோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே. இப்படி பாடிக்கொண்டே இருந்தாலும் கூட யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா
நான் சொல்றேன் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வந்திருக்கும் நகைச்சுவை நடிகர் தாள சிறந்தவர். ஏன்னா ஒரு குருவுக்கே ஒரு சிஷியன் வந்து இன்னைக்கு 2 பேரையும் சந்திக்கிறதுனா அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா எனக்கு தான் கிடைச்சிருக்கு. காரணம் இன்னைக்கு வந்திருக்கும் 2 நகைச்சுவை நடிகரும் தாள சிறந்த ஜான் பவான்கள். அந்த ஜான் பவான்கள் எல்லாம் நான் சந்திக்கிறேன்னா எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். காரணம் எங்க பகுதியில் தலை சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு கேட்டா யாருன்னு கேட்டீங்கன்னா மறைந்த மாமேதை அருமை தாத்தா பொன்னமராஜு ஆறுமுகம் அவர்கள், அவருடைய மகன் ஏஆர் கண்ணன் அவர்கள் இப்போது வலம் வந்து இருக்கும் நாதசுர தொலைக்காட்சி தொடர்களிலே நடித்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக காரைக்குடியிலே சகலகலா வளவென்று பேர் கூறக்கூடிய ஆர்பி ஹரிஹரன் அப்படின்னு ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்கார். ஏன்னா அவர் சகலகலா வல்லவர். என்ன நேரத்தில் என்ன மாத்திரத்தில் என்ன நடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கதாபாத்திரத்தை அதுக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு நகைச்சுவை நடிகர். அதற்கு பிறகு புதுக்கோட்டை நாடக சங்கத்திலே தலை சிறந்து பேசக்கூடிய 2 ஜான் பவான்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்திருக்கும் அருமை மாமா கலியபெருமார் அவர்கள். எல்லா நகைச்சுவை நடிகரை விட மாறுபட்ட ஒரு நகைச்சுவை நடிகராக. காரணம் நகைச்சுவை நடிகர் என்றால் நகைச்சுவை மட்டுமே இருக்கும். ஆனா புராணம், இதிகாசம், நடைமுறை, 8 பாட்டு, பட்டுத்தொகை எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு நகைச்சுவை நடிகர் யாருன்னா இன்றைக்கு ஒரு இடத்தில் சூழ்நிலையின் காரணமாக யாராவது நடிகர் வராட்டனா அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய திறமை கலியபெருமா மாமாவிற்கு. ஒரு ராஜ நடிகராகவும் ஒரு நாரதராகவும் எப்படி வேணாலும் நடிகருக்கான திறமையும் கலையும் அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி அருமை மாமா வெள்ளச்சாமி மாமா அவர்கள், அவரும் அப்படித்தான். இன்னைக்கு 2 ஜான்பவான நாரதர்லாம் சந்திக்கிறாங்கன்னா விவரமான ஆளுகளை பேசணும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் அவர்களுக்கே குருவா இருக்கிறவர் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த பாக்கியம் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் அப்படின்னு என்பது தெரிவித்துக் கொண்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த ஆர்பி ஹரிஹரன் மற்றும் ஏஆர் கண்ணன் அவர்கள் தரவரிசையில் அருமை அண்ணார் மாரியப்பண்ணன் அவர்களை அந்த வரிசை நான் இதோட 2வது மேடை அவரை நான் சந்திக்கிறது. காரணம் ஏற்கனவே ஒரு மேடையில் அவரை சந்திச்சிருக்கேன். இந்த பாக்கியம் இன்றைக்கு நேற்று கூட சொன்னேன் அவரை சந்திக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அவர் தான் வர்றாரு அப்படிங்கிறது தெரியாது. அவருடைய நாடகம் என்பது தெரியும், அவர் இந்த மேடைக்கு வருவார் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா உடல்நிலை குறைவின் காரணமாக அவர் இன்னைக்கு பவுடர் போடுவாரா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தது. அவரையும் சந்திக்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை அமைப்பாளர்களுக்கும் இந்த காளி அம்மனுடைய அனுகிரகத்தாலும் கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி இருந்தாலும் கூட கதையும் சாராம்சத்தோடு போக வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே எப்படி என்று பார்த்தா ஏன்னா அடுத்தடுத்து இருக்கிற ஆளுகள்லாம் 2000, 5000, 3000 இல்லை 7000, 8000 கிடக்கு உள்ள நல்ல வள்ளிநாயகம் இருக்கு வந்துருக்கு. நான் வள்ளிநாயகம் புதுக்கோட்டையில இருந்திருக்காங்க, நான் காரைக்குடியிலிருந்து வந்திருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கிட்ட என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன சரக்கு இருக்கு, நம்மகிட்ட என்ன சரக்கு இருக்கு அப்படிங்கிறது மக்களும் பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா. என்னடா அந்த பகுதியில இருந்து இங்க எல்லாம் ஒவ்வொரு ஆளு பொறுக்கியா போட்டிருக்காங்களே, பொறுக்கியா போட்டிருக்காங்களே. அதாவது பொறுக்கினா நீங்க தவறா எடுத்துக்க கூடாது. ஒவ்வொரு இடத்துல இருந்து தேர்வு எடுத்து இப்ப நீங்க இங்க இருந்து வந்திருக்கீங்க, ஜெயங்குளத்துல இருந்து வந்திருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஒரு தரத்துல இருந்திருக்கீங்க. புதுக்கோட்டையில இருந்து பவன்கார் வந்திருக்காரு, காரைக்குடியில நாரதர் வந்திருக்காரு, புதுக்கோட்டையில வள்ளிநாயகம் வந்திருக்காங்க. இப்ப சென்னையில இருந்து இன்னைக்கு வந்திருக்கும் நாட்டிய தாரகை வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தேர்வு செய்து புறக்கி எடுத்து கொண்டாந்து சேர்த்திருக்காரு, ஒரு நாடகத்தை அமைச்சிருக்காரு. அப்ப அவங்களுக்கான வேலையை வாங்கணும், என்ன திறமைங்களை வழிகாட்டணும். அந்த வாய்ப்பை நம்ம அவங்க மண்டாபடியில் தேங்காய் உடைச்சா அது சரி, அடுத்த மண்டாபடியில் நம்ம தேங்காய் உடைக்கலாமா? கால நேரம் சரியா போகணும் அப்படிங்கிற சுந்தரம் நீர் எந்த பொன் சிறந்த மங்கள் இவள், சுந்தரம் நீர் எந்த பொன் சிறந்த மங்கள் இவள், எந்த உலகில் அந்த தேவர் துணிவி முழங்கவர் வணங்கும் எங்கள் கந்தசாமி கேட்டகந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கள் இவள், எந்த உலகில் வந்தார் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் அறிந்தேன் முன்னொரு காலத்திலே சாவ அமுதமணி அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற 2 மாதர்கள் உலகத்தில் அவதரித்து அமுதவள்ளி என்பவளும் தேவேந்திரன் மகளாக பிறந்து தெய்வ யானை என்ற பெயர் உண்டு. அந்த கந்தனை மணந்து கொண்டால் சொல்ல வள்ளி என்பவளும் பள்ளி கொடிகளுக்கிடையே அவதரித்து நம்பியால் வளர்க்கப்பட்டு திணை புனலில் காவல் வருது. நல்லது, நம் கழகத்துக்கு நல்ல வழி கட்டி விட்டது. யாரோ ஒரு ஆடவர் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்து விட்டு பிறகு அன்னவளை சந்திக்கலாம் என்ற ஆவலோடு இருக்கிற வருகிறார் வணக்காவலர். அதை சந்தித்து விட்ட பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயண நமக்கு எந்திரிச்சு போயிடாதியா, கேள்விக்கான பதில் வந்துதான் சொல்லுவேன். சொல்லிட்டேன்னா நீங்க எல்லாரும் எந்திரிச்சு போயிருவீங்க. அந்த ஒரு காரணத்தினாலே வருகிறார் வணக்காவலர். நாராயண நமக்கு
ஒருவனுக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் ஒருவனுக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருவனுக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் குடிசை வாசல் என்றால் தென்றல் வரை மறுத்திடுவான் மல்குடிசை வாசல் என்றால் தென்றல் வரை மறுத்திடுவான் காலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்தரே தடுத்திடுவான் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருவனுக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தார் ஒருவருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் அம்மா யாருக்காவது கொடுத்துட்டு போறேன் யாருக்காவது கொடுக்காம போறேன் அதானே உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிடக்க வேண்டியதானே அதானே இது எதுக்கு நமக்கு தேவையா ஒருத்தர் கொடுத்தா என்ன ஊருக்காக கொடுத்தா என்ன அவன் கொடுத்ததை கொடுத்துட்டான் சரி இவன் ஒருத்தனே கொள்ளடிச்சு கொண்டு போய் ஊருக்குள்ள வச்சிருக்கான் சரி ஒருத்தன் கொள்ளடிச்சு கொண்டு போய் வச்சிருந்தாலும் இந்த நாடு உருப்பிடுமா எப்படி இந்த நாட்டுல 100 ரூபா திருடனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடியோ அடி முறிச்சு சட்டியோட கலட்டிக்கிட்டு அடிக்கி முட்டிக்கு முட்டி தட்டுறாங்க உள்ள தள்ளுறாங்க தட்டுறாங்களா இல்லையா ஆமா கண்டிப்பா தள்ளுறாங்க கோடி கோடியா தள்ளி வச்சிருக்கான அவனை யாரும் பிடிச்சாங்களா யார் கேட்கறது யாரும் பிடிக்க மாட்டாங்க அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனுக்கு தள்ள வேண்டியதை தள்ளிட்டு வெளியில வந்துடுவேன் சரி கட்ட வேண்டியது அவனுக்கு நமக்கு இதான் வேலை இருக்கட்டும் எல்லாம் இந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன் நமக்கு அந்த அரசாங்கம் பொழப்பு கோழி முட்டை உடைக்கும் அம்மிகளுக்காக கோழி முட்டை உடைக்கும் நமக்கு தேவையில்லை இருந்தாலும் இந்த வடகண்ட சுவாமியை சந்திப்போம் மட்டும் இல்ல ஒரு வித்தியாசமான சாமியாரு ஆமா சரிதான் எப்படி கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அடுக்கடுக்கா பதில் சொல்லுவாரு சரி என்ன விஷயம் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் போட்டு பெரட்டி விட்டு பார்ப்போம் பெரட்டி விடுங்க என்னவோ அதிசயமா மண்டை மேல நேரம் முளைச்சிருக்கு பார்த்தேன் ஓரசாரமா பார்த்தேன் சரி அது என்ன கொண்டே அதான் தெரியும் அந்த கொண்டத்தை பத்தி என்ன தனி கண்ட அப்படின்னு கொஞ்சம் கேட்போம் சரி மண்டை மேல கொண்ட போட்ட சபையாரையா மண்டை மேல கொண்ட போட்ட சபையாரையா உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் ஒரு நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலம் கூட மதிக்கும் மதிக்காதா தலைவாசல் புதிதாதே என்று மனமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சமிக்கம்மா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் தவிக்கமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி போட சக்கரங்க
சொன்னது அர்த்தம் உள்ளது கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் அரோகரா இந்த பாட்டை காவடி சிந்து மாதிரியே மாறி போச்சு பரமசிவன் பண்றது எது வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தலாம் மாத்திக்கலாம். அதாவது பாட்டும் படமும் பண்புள்ள நாடகம் இல்லையா? பாட்டு இருக்கணும், பண்பு பேச்சு இருக்கணும், இயலிசை இயல் பேச்சும் இசை என்ற பாட்டும் நாடகம் என்ற நடிப்பும் இசையால் வசமாக இறையனதி அந்த இறைவனை இசை வடிவம் எழும்போது ஆமாம் உலகத்துல இசை இல்லைன்னா உலகமே கிடையாது. அது உள்ளதான். ஆட்டி வைப்பாய் ஆடுவர் ஆடாதாரே கண்ணா உலகத்துல அமையின்றி ஒரு அணுவாசம் ஒரு அணுவும் அசையாது அங்கங்க அணுகுண்டு அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. இது அதுக்கு என்ன பண்றது? அந்த அணு வேற இந்த அணு வேற. சுவாமி வணக்கம். வணக்கம். யாரு நீங்க? மண்டபல். யாரு நீனா? நீங்க யாருங்க? நீங்க யாரு? சாமி வணக்கம் சொன்னீங்க, வந்த இடத்துல வரவேற்பு பண்ணீங்க. நீங்க யாரு? ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க கொட்ட போது அதுக்கிட்டு ஏன் நீங்க யாருன்னு சொன்னா உங்க அப்பாடு முதல்ல இருந்து குறைஞ்சு வருமா? அப்படி இல்லை சாமி. சரி. ஒரு சொல் வாக்கு முதிநெல்லி கனியும் முன்னால துவக்கும் பின்னால இனிக்கும் முன்னால துவக்கும் பின்னால் இனிக்கும் கசக்கும் பாங்க. முன்னால கசக்கும் பின்னால இனிக்கும். அதெல்லாம் முன்னால் எண்ணெல்லி கனி முன்னால என்ன செய்யும்? ஆமா துவக்கும். அப்புறம் பின்னாடி இனிக்கும். அப்ப பெரியவங்களுடைய வார்த்தை எல்லாம் அப்படிதான் இருக்குமா? ஆமா. இளைஞர்களுக்கு இப்ப கேட்கிற பயிர்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்காங்க? முன்னால கசக்கிற மாதிரி. ஆனா பின்னாடிதான். ஆமா. ஆக அன்னைக்கே சொன்னாங்க, நம்ம அதை வந்து பின்பற்றி இருந்தோம்னா இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருந்திருக்கான் அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மை பின்னாடி தான் வரும். அப்பாவை கண்டிச்சு அப்பா அப்பா நடக்கிற நடப்பு சரியில்லைம்மா. ஆமா. மகன் அம்மா கிட்ட. ஆமா. இந்த ஆளை வச்சு எப்படி குடும்பம் ஓட்டுறாங்க? ஒவ்வொரு சூழ்நிலை மாறும்போது ஒவ்வொரு வயது கடக்கும் போது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு விட்டாப்புல அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கல. ஆமா. அப்பதான் சொல்லுவான் எங்க அப்பா ஒரு மாதிரியான ஆளு மாறியாடு. ஆனா நல்லவர் அப்படிமா. அப்பவே எங்க அப்பா சொன்னாரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. கொஞ்ச நாள் சென்று இவன் முள்ள இவனை கேட்கும் சொல்லுவாரு எங்க அப்பா அப்பவே சொன்னாரு கேட்காம விட்டோம். எங்க அப்பா நல்ல அப்பா தான். அன்னைக்கு இப்ப சின்ன பிள்ளைல சொன்னது மறுபடியும் எப்போ வந்து வருது பாருங்க. 50 வயசுக்கு மேல அப்ப நல்லவங்கிறது எப்ப தெரியுது? 50 வயசுக்கு மேல. அதுதான். அது மாதிரிதான் முதியோர் சொல் வாக்கும் முதியோர்நிலை கனியும் முன்னாலே துவர்க்கும் பின்னாலே இனிக்கும். ஏங்க நீங்க உலகத்திலேயே சாமி உலகத்துல உங்களை மாதிரி பார்த்தது இல்ல. சரி. யா ஆமா வித்தியாசமா இருக்காருல்ல. அவ்வளவு பெரிய சாமியா? கையில கட்ட வச்சு அடிச்சுக்கிட்டு கையில ஏதோ கட்ட வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. சப்ததாள கட்டை செய்யும் தொழிலா? ஆமா. சப்ளா கட்டை. கழகம் பண்ணுவது சப்ததாள கட்டை. சப்ததாள கட்டை. பருப்பு துவையில தடவிட்டு வந்திருக்கீங்க. பருப்பு துவையில இல்லைங்க, சந்தனம். சந்தனம் மணக்கொண்டி. எது? மணக்கம். சந்தனம் மணக்குமா? சந்தனம் நல்லா மணக்குது. ஏங்க உங்க முகத்துல தவக்கலை ஓடுது. யாரு? உங்க பேர் என்ன? தவக்கலை ஓடுகிறது. உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் தானே. என்னுடைய பேர் நாரதர். நாரதர்? ஆமா. குச்சி கொளுத்தி. யார பாத்தியா குச்சி கொளுத்திங்கிற? நான் எந்த குச்சியை கொளுத்தினேன்? எதை தீப்பிடிச்சு எரிஞ்சுது? உலகத்துல எல்லாருக்கும் பேர் வச்சிருக்காங்க. சரி. யாருக்காவது நாரதர்னு பேர் வச்சிருக்காங்களா? அது ஏன் வைக்கலன்னு தெரியுமா? வைக்க மாட்டாங்க. காரணம் நீங்க ஒரு எப்படி சொல்றீங்க? நீங்க அது என்ன காரணம்? ஊருக்கு ஊரு நாரதர் தெரியுறாங்க. நாராயணா ரூபாய்க்கு நாராயணா 16. ஆமா. ரூபாய்க்கு 16. நாராயணனா எனது பாட்டனோட பேரு நாராயணா. அவரோட அனுதினத்தை அவருடைய நாமத்தை சொல்றதுங்கிற காரணம் நாராயணன். ரூபாய்க்கு 16,000. அது ஏன் நீங்க சொன்னீங்க? சேர்த்து சொல்லணும். யார சொல்றீங்க? நாராயணனோட நாராயண பொண்டாட்டியை சேர்த்து சொல்றது. நாராயண பொண்டாட்டி ரூபாய்க்கு 16,000. ரூபாய்க்கு 16. ரூபான்னா யாரு? ரூபான்னா லட்சுமி. லட்சுமி. ஆமா. மகாலட்சுமி புருஷன் யாரு? மகாலட்சுமி மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. ஆமா. அப்ப பதினா புருஷன். புருஷன். ரூபாய்க்கு 10 நாரணா. பலே. அப்ப 2 பேரும் சேர்ந்து வணங்குறீங்க. நானாவது எதை நீங்க பிரிக்கிறீங்க. நாங்க சரி சந்தோஷம். யார் நீங்க இந்த இடத்துல? எத்தனை குடும்பத்தை இப்படி கலைச்சிருப்பேன்? எத்தனை குடும்பத்தை நான் கலைச்சேன்? நாரதர் கழகம் ரம்பா கிட்ட போனேன். நான் தான். ரம்பா கிட்ட போனது நான் தான். மேனகிட்ட போனது நான் தான். துளமை கிட்ட போனது நான் தான். சாவுத்திரி கிட்ட போனது நான் தான். அனுஷேட்ட போனது நான் தான். சாவுத்திரி கிட்ட நீ போனியா? நான் தான் போனேன். அப்ப செம்மணி கலைச்ச எந்த சாவுத்திரி சொல்ற? எந்த சாவுத்திரி சொல்ற? நாராயணா சத்யாவன் மனைவி சாவித்திரி சொல்றேன். அப்படியா? ஆமா. அப்ப நம்ம நக்கமா கிட்ட போனது நீ இல்ல. அது யாரியா? அது கங்குலி. அப்படியா? என்ன எவ்வளவோ எவ்வளவு போயிட்டு போறாங்க. ஏங்க இப்படி எல்லாம் ஊர் உலகத்துல போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. சரி. இங்க எதுக்கு வந்தீங்க? கலகம் பண்றதுக்காக.
இங்க யாரை புடிச்சுக்கிட்டு பண்றது? எது? யாரை புடிச்சுக்கிட்டு கலகம் பண்ண வரீங்க? பொதுநல தொண்டனால எங்கேயாவது கலை கிடைக்குமா என்று தேடி வந்து இன்னைக்கு இந்த வேள்வி மலைச்சாலுக்கு வந்திருக்கேன். மேல இருந்து வந்திருக்கேன். ஆமா. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? மேலூர்ல இருந்து. நான் கீழூர்ல இருந்து வந்தவன். எது? நான் கீழூர். இதுக்கு பேர் கீழூரா? பூலோகம் தானே அது? பூலோகம் தான், இது கீழூர் தானே இது. சரி, வேலூர் கீழூர். எங்களுக்கு வந்து மேல பார்த்தோம்னா இது எங்களுக்கு கீழூர். கீழூர். நீங்க மேல இருந்து இது கீழே பாத்தீங்கன்னா என்னென்ன ஊர்னு சொல்லுவீங்க? இது கீழூர் தான் சொல்லுவோம். இப்ப ஊர்ல பல ஊர் இருக்கு. ஆமா. பையூர்ல இருந்து பாலூர்ல வளர்ந்து ஆமா மெய்யூர் வேதாந்த வீடறியே அப்படின்னு பாடியிருக்காங்க. எந்த ஊர் என்று இருந்த ஊர் நீர்கேலி, அந்த ஊர் செய்தி அறிகிறோ, அந்த ஊர் முப்பாழும் பாழாய் முடிவில் சூடமே அப்பாழும் பால் என்று அறியினான். ஆமா. அப்ப இந்த ஊர் அறியணுமா இல்லையா? கருப்பை, கருப்பையில இருந்து வெளியில வர்றான். அந்த பையூர்ல பிறக்கணும், பாலூர்ல வளரணும். ஆமா. ஏங்க இவ்வளவு விஷயமா பேசுறீங்களே, சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கா? மூவாசையும் வெறுத்தவன். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, மூவாசையும் வெறுத்தவன். மூணுத்தையும் எடுத்து அறுத்துவிட்டு அறுக்கலையா? வெறுத்தது. எப்படி தெரியும்? ஒதுக்கி வச்சுட்டேன். என்னன்னு ஆசை? மூவாசை, மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. மூணுமே உங்களுக்கு இல்ல. மண், பெண், பொருள். ஆசை இல்லைங்கிறீங்க. ஆமா. மண்ணு மேல நிக்கிறீங்க. அப்புறம் எப்படிங்க நிக்கிறது? ஆசை மண்ணு மேல நிக்கிறேன். அதுல நிக்கலாமா? நான் மண்ணு மேல நிக்கிறேன். எங்க நிக்கிறேன்னு பத்தியா இல்லையா? சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தான் ஆகலைங்கிறேனே. உன் ஆசையை வெறுத்தவன் நான். சுத்தமாக நருசா இல்ல. புழுக்கோண்டு கூட அப்படின்னா தமிழ் அகராதியில புழுக்கோண்டுனா என்ன பேரு? எப்படி சொல்லுது? அணுன்னு சொல்றாங்கல்ல. அப்படியா? அணு அளவு அது கூட இல்ல. சுத்தமாவே இல்ல. சுத்தமாவே இல்லையா? எதையா ஆசை மூன்றும் இல்லை. ஆமா. எப்படி அது இல்லாம தெரியல? என்ன எதையா இல்லாம தெரியற? நர்வஸாவே இல்லையா? நர்வஸாவே ஆசை இல்ல, பாக்கி எல்லாம் இருக்கு. கல்யாணம் ஆனிச்சா ஆகலையா? ஆகவே இல்ல. நான் கேட்கிறேன், நீ முதல்ல ஆம்பளையா பொம்பளை? யார பார்த்து என்ன கேள்வி வைக்கிற? சுத்தமாவே இல்லை. ஆம்பளைதாயா? நாரதன் பொம்பளைக்கா பேர் வைப்பாங்க. அதான் கேட்கிறேன். நீங்க கல்யாணம் பண்ணல? போக்குவரத்து உண்டா? எங்க போக்குவரத்து உண்டா? ஆமா, இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. மகாலட்சுமி அந்த புறம் வரைக்கும் போனது நான் தான். கேள்வி காக்கா அப்படி இல்லாம நீ மட்டும் நுழைஞ்சு போகலாம், அந்த உரிமை எனக்கு உண்டு. உங்களுக்கு மட்டும்தான். எனக்கு மாத்திரம் தான். ஏங்க அப்படின்னா உங்க அப்பா என்ன பண்றாரு? படைப்பு தொழில். இரும்பு 84 லட்சம் சீரசியல் படைக்கிறது எங்க அப்பா பிரம்மா. படைப்பு தொழில். அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? யாருக்கு? உங்க அப்பனுக்கு. எங்க அப்பனுக்கு நிறைய பிள்ளைங்க, மொத்தம் 14 பேரு. நான் கடைக்குட்டி. நீங்க? ஆமா. எப்படி வந்தீங்க? எங்க அப்பா தோற்றுவித்தாரு, வந்தேன். எதுல இருந்து? தொடையில இருந்து. ஒப்ப மோன தொடையில வந்த உனக்கு இந்த திமுரு இருக்க. சரி, நாங்கெல்லாம் எதுல இருந்து வந்தோம்? எங்க இருந்து வந்தீங்க? நாங்க இடையில வந்தோம். தொடைக்கு இடையில வந்தோம். அப்படியா? ஏதாவே என்ன முளைச்சு வச்சிருக்கேன்? எது முளைச்சிருக்கு? ஜடாமகுடம். மன்னர்கள் அழிவது மணிமகுடம், என்னைய மாதிரி முனிவர் அழிவது ஜடாமகுடம். உங்க அப்பா படைச்சாருங்கிறிய என்னத்தை படைச்சாரு? எறும்பு 84 லட்சம் சீராஜ்கள், 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் சீராஜ் படைச்சது எங்க அப்பா தான். எல்லா ஜீவராசியும் படைச்சவங்க அப்பா. எங்க அப்பா எல்லாத்தையுமே. ஆமா. புழு பூச்சி அனைத்தையும். ஒரு புள்ள பிறக்கலன்னா இவனுக்கு ஒரு புழு பூச்சி கூட வைக்கலையேங்கிறாங்களே. சரி, அது என்ன புழுயும் பூச்சியும் வைக்கலங்கிறாங்க? புழுவும் பூச்சியுமா? ஒரு புழு பூச்சி கூட இந்த பொம்பளைக்கு பிறக்கலங்கிறாங்களே. ஆமா, அது ஏன் புழு பூச்சின்னு சொல்லுவாங்க? ஏன் அப்படி சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறக்கல. ஆமா, ஆணு பிறந்தா ஆணு பிறக்கணும். அது ஏன் புழு பூச்சி கூட இல்லைங்கிறாங்க? என்ன காரணம்? ஏன் புழுவையும் பூச்சியும் சொல்றாங்க? கொண்டே ஏன் சொல்லணும்? புழு என்ன ஒண்ணும்? புழு நோண்டும். பூச்சி அதுவும் நோட்டத்தான் செய்யும். புழு மண்ணுல தோண்டிக்கிட்டே இருக்கும், இங்கே இருக்கும். ஆமா. பூச்சி என்ன செய்யும்? பறந்துகிட்டே இருக்கும். பறந்துடும். ஆமா. பூச்சிங்கிறது யாரு? பூச்சிங்கிறது பொம்பளை புள்ள, புழுங்கிறது ஆம்பளை புள்ள. அதனாலதான் புழு பூச்சி கூட இல்ல. எந்த சுலபம் சொன்னாலும் ஒரு கருத்து வச்சிருக்காங்க. நீ இவ்வளவு விஷயமா பேசலையா? உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? அப்பா தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க இல்ல? ஆமா. 7 பல உலகத்தையும் படைச்சவங்க அப்பா. ஆமா, எங்க அப்பா தான். உன்னை படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. என்ன படைச்சது? அது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா எங்க போயிருந்தா? எங்க வரணும்? உங்க அப்பா தான் கேட்கணும். அப்ப உங்க அப்பா இல்லாம என் அப்பா இல்ல. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து வேலை பார்த்துருக்கான். இந்த அருமையான விளைவிக்கல உங்க அம்மாவுக்கு 2% நீ தான் சொல்ற, நான் சொல்லல. இல்லையா, அவர் விதை போட்டது
விதை போட்டது எங்க அப்பன், ஆ. உழுதது உங்க அப்பன், ஆ. தண்ணி பாய்ச்சது உங்க அப்பன், ஊரடிய தாலி கட்டினது எங்க அப்பன், ஒருத்தருக்கு தெரியாம செஞ்சது எங்க அப்பன், ஒருத்தருக்கு தெரியாம பூந்து வேலை பார்த்தது உங்க அப்பன். வேலை பார்த்தது ஆசீர்வாதம் பண்ணது எங்க அப்பன். களவாணி குடும்பம், களவாணி அம்மா உங்க கலைவாணியின் மகன் குடும்பம், நல்ல குடும்பம். சரி. சில பேருக்கு கல்யாணம் ஆகுது 7-8 முறுக்கு 10-15 முறுக்குது. சில பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறக்க மாட்டேங்குது. அங்கெல்லாம் உங்க அப்பா போக்குவரத்து கிடையாதா? அப்படி இல்லைங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். முன்னோர் செய்ய பாவம் பின்னாடி நம்மளை பாதிக்குமா? நல்லது. ஆமா, இப்படிலாம் போகுது. சரி, அதுக்கு தான் சுக்லம் பரதரம் பரதரம் சசிவர்ணம் சதுர்புஜம். ஆமா, சுக்லாமும் அதாவது சுக்லமும் சுரோனிதம். இது கூடுனுச்சுன்னா பொம்பளை பிள்ளை, அது கூடுனுச்சுன்னா ஆம்பளை பிள்ளை. இப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஏங்க இதெல்லாம் செய்யறீங்க. சரி, அப்படி படைச்சு புரியல. அதுக்கு முற்பகல் பிறவி பணம் தான். அது எது ஏன் அது சமமா இருந்தா அப்படிதான் வரும். ஆமா, கூடுனாதான் ஒண்ணு ஆகும். ஒரு 2 சமமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிறந்துடும். அந்த மாலிக் குழந்தை. ஆமா, ஏங்க இப்பெல்லாம் படிக்கிறீங்க.